மிஸ்டேக் இன்ஃபினிட்டி. இந்த நோ கான்டாக்ட் பீரியடில் உங்கள் லவ்டு ஒன் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு டீட்டெயில் ரீடிங் பார்க்கலாம். இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ அதை இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து வெளியில் காட்டிக்கிறது என்ன அப்படின்னா, எதுவுமே நான் வந்து என்ன சொல்கிறது, எதுவுமே எனக்கு வந்து நான் கவலைப்பட போகிறது கிடையாது, நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து அது உண்மை கிடையாது. அவங்க வந்து என்ன சொல்கிறதுனா, உங்களை வந்து சீக்கிரட்டாக வந்து உங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்டாக் பண்ணுறாங்க. ஸோ சீக்கிரட்டாக உங்களை பற்றியான விஷயங்களை வந்து கேதர் பண்ணுறாங்க. சைலண்ட்டாக வந்து ஆனால் மிஸ் பண்ணுறாங்க. பட் அவுட்டர் லேயரில் பார்க்கும்போது அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னர் லேயரில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக வந்து தேர்ட் பார்ட்டி அப்படின்ற ஒரு அதாவது லவ் ட்ரையாங்கிள்னு ஒரு கார்டு இருக்குது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஷிஃப்ட் மாதிரி காட்டுது. ஒருவேளை வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக இதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக வேறு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி போயிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஈகோ வேலிடேஷன், அதாவது ஒரு சம்மன் பீப்புள்னால ஈகோ வேலிடேஷனுக்காக அது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொரு ரீபாண்ட் எனர்ஜி அப்படியும் இருக்கலாம். ஸோ வந்து இதை நெசசரி ஃபார் லவ்னு சொல்ல முடியாது. சில சமயங்களில் வந்து ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒர்க் மணி அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்காங்க. அவங்க அந்த க்ரோத்துக்கு வந்து அவங்க வந்து ஒரு வேளை வந்து அந்த க்ரோத்துக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகிருக்கலாம். அதாவது பெயினை வந்து அவாய்ட் பண்ணுற ஒரு ப்ரொடக்டிவிட்டி அந்த அதை வந்து சூஸ் பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் வந்து அவுட்ஸ்ட்ரிங் சைடில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் இன்சைடில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. உங்களை வந்து சீக்கிரட்டாக செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி டிஸ்ட்ராக்ஷன் இருக்கலாம், மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் வந்து மணி, கெரியர் அதில் வந்து ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் க்ரைங் ஓவர் யூ, அதாவது என்ன சொல்கிறது, கனெக்ஷன் வந்து ஃபுல்லாக கட் ஆகலை. ஸோ இப்போவுமே கனெக்ஷன் வந்து உயிரோடு தான் இருக்குது. தேங்க்யூ.